Good evening students. Today we will see the current affairs analysis dated 25th September 2020. First news, modern grand solar minimum. So modern grand solar minimum பொறுத்த வரைக்கும் லைக் இப்போ சோலார் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது தான், லைக் மேக்ஸிமமாக இருக்கக்கூடியது தான் மினிமமாக இருக்கக்கூடியது. மினிமம் மீன்ஸ் லைக் சோலார் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறது எப்படி கணிப்பாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனால சன் ஸ்பாட்ஸ் அதிகமாக வருவாங்க. Activity means what? Like and the process, heating process. So the fission process will take place. So the fission process அதிகமாக இருக்குது, fission process அதிகமாக இருக்கும்போது heat will be very high and then உங்களுக்கு சன் ஸ்பாட்ஸ் நிறைய தெரிய ஆரம்பிங்க. சன் ஸ்பாட்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஏரியா வந்து கூலாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் அது சன் வந்து ஹீட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு, சன் வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக வெளியிடும், சோலார் ஃப்ளேர்ஸ். ஸோ அப்போ அந்த வெளிப்பகுதி ஃபோட்டோஸ்பியர் பகுதியில் உங்களுக்கு யூ கேன் அப்சர்வ் தட் இஸ் லைக் சன் ஸ்பாட்ஸ் அதிகமாக நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். அதன் மூலமாக அது எவ்வளோ இருக்குன்றதை வச்சு வி கேன் ஐடென்டிஃபை சன் ஹவு மச் ஹீட்டாக இருக்குது அப்படின்றத, ஹவு ஹாட் இட் இஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நாட் மெஷரிங் கிடையாது, எந்த அளவுக்கு அது வந்து சோலார் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்றது தெரிய வரும். இப்போது சன் ஸ்பாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த டைம் பீரியடில். அதனால் லைக் மாடர்ன் கிராண்ட் சோலார் மினிமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் சோலார் ஆக்டிவிட்டி இஸ் வெரி லெஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா மெயினாக இப்போ சோலார் சைக்கிள் இப்போ தான் ஆரம்பிச்சது உங்களுக்கு 2020. சோலார் சைக்கிள் என்னது? சோலார் சைக்கிள் மீன்ஸ் ஸோ நமக்கு நார்த்து போல் சவுத்து போல் இருக்குது. ஸோ அதே மாதிரி சன்னுக்கும் நார்த்து போல் சவுத்து போல் இருக்குது. இந்த நார்த்து போல் சவுத் போலில் தேர் இஸ் அ ஃப்ளிப் வில் ஹேப்பன். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கும். எப்படி நார்த் சவுத் டைரக்ஷனில் எர்த்தில் இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. ஸோ இட் வில் ஃப்ளிப், மாறிக்கும். ஸோ அது வந்து 11 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் அக்கர் ஆகும். 2020 அக்கர் ஆச்சு. ஆல்ரெடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ அது வந்து 11 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் அக்கர் ஆகிருக்கு. இதுவும் ஒரு ரீசனாக சொல்லப்படுது. அண்ட் தென் சோலார் சைக்கிளோட மிடில் டைம் பீரியடில் மேக்ஸிமமாக இருக்கும் சோலார் ஆக்டிவிட்டி வில் பி இன் மேக்ஸிமம். இதுக்கு முன்னாடி மினிமமாக சோலார் ஆக்டிவிட்டி இருந்தது வந்து மாண்டோர் மினிமம் அப்படின்னு பேர். தட் இஸ் ஐஸ் ஏஜ் டைம் பீரியட் 1300 to அரௌண்ட் 1850 டைம் பீரியடில். ஸோ அப்போ குளோபல் கூலிங் வில் பி வெரி ஹை. ஸோ அதான் இப்போ சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்சுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே global climate change will not happen, like global climate change will happen the same process. Solar flare வரனால இல்லை பூமி ஹீட் ஆகிறது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அது வந்து சயின்டிஸ்ட் வந்து லைக் அதுக்கும் அப்போசிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி மைட் ஆஸ்க், இப்போ இல்லை, ஸோ இந்த எக்ஸாமில் கேட்குறது சோலார் சைக்கிள் கேன் பி ஆஸ்ட். அதனால தான் இது இம்பார்ட்டண்ட் ஃபார் திஸ் இயர் எக்ஸாம் டூ. ஏன்னா சோலார் சைக்கிள் கேம் மச் பிஃபோர் ஜான் ஃபெப் அந்த டைம் பீரியடில் ஆர்டிக்கிளில் வந்துருந்துச்சு. த வேர்ல்டு ரிஸ்க் இண்டெக்ஸ் இட்ஸ் அ நத்திங். ஸோ வேர்ல்டு வந்து டிசாஸ்டர் ரிஸ்க் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கணிக்கக்கூடியதான். கிளைமேட் ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஆக்டிவிட்டினால எந்த அளவு பாதிப்பு உருவாகும் அப்படின்றது. இட் வாஸ் ரிலீஸ்டு பை அ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, தட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஃபார் என்வாயர்மெண்ட் அண்ட் ஹியூமன் செக்யூரிட்டி. தட்ஸ் ஆல். சரியா? இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும்னு கிடையாது. பட் மெயின்ஸில் யூ கேன் ரெஃபர் திஸ் பாயிண்ட்ஸ். தே ஒன்ட் ஆஸ்க் ரிஸ்க் ரிப்போர்ட் சில வேளை கேட்கலாம், ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டண்டான ரிப்போர்ட் கிடையாது. பட் தே வில் எக்ஸ்பிளைன் ஹூ ஆர் கோயிங் டு பி மோஸ்ட் ரிஸ்க் வல்னரபிள் கேட்டகரியில் இருக்கிறவங்க. இந்தியன் கண்ட்ரீஸ் ஓகே, இந்தியன் ஓஷன், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாமே வல்னரபிள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஓஷியானா ஏரியாவில் இருக்கக்கூடிய சுமால் ஐலண்ட்ஸ், தட் இஸ் சுமால் ஐலண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, SIDS, there is a developmental organization too. ஸோ அந்த ஏரியா வந்து வான்வாட்டு இதெல்லாம் ரொம்ப ஹைலி ரிஸ்க் ஏரியா. டொங்கா, டொமினிகா. ஸோ இட்ஸ் அ பாலினேஷியன் கண்ட்ரீஸ், லைக் ஓஷானா ஏரியா தெரியும் இல்லையா, மேப்ஸில் வி ஸ்டடிட் ஆல்ரெடி. தென் ஆஃப்ரிக்கா இஸ் ஆல்சோ ப்ரோன் டு லாட் ஆஃப் டெசர்ட் லைக் சிச்சுவேஷன்ஸ் வில் பி கிரியேட்டட். அது மூலமாக பாவர்ட்டி வில் இன்க்ரீஸ். இந்தியா வந்து 89th ரேங்க் இருக்குது டிசாஸ்டர் ரிஸ்க். Disaster means climate related disaster. So then G4 foreign ministers meetings இப்போ ரீசெண்டாக கன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மீட்டிங்கோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்ற உங்களுக்கு தெரியும். G4ஓட மெயின் ஆம்பிஷனே வந்து இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் இவங்க யாருமே வந்து யூஎன்எஸ்சியில் கிடையாது பர்மனன்ட் மெம்பர்ஷிப்பில். ஸோ தே ஆர் டிமாண்டிங் ஃபார் தி பர்மனன்ட் மெம்பர்ஷிப். அந்த யூஎன்எஸ்சி ரிஃபார்ம் அவங்க கேட்டுட்ருக்காங்க. தட்ஸ் த ரீசன் இட் வாஸ்
இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது நியூஸில் இப்போ வந்தாலுமே முன்னாடியிலேருந்தே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா யூஎன்எஸ்சியில் வி காட் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப். ஸோ G4ல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் G4 கேட்கலாம். ஹூ ஆர் தேர் இன் த G4, ஹூ ஆர் நாட் தேர் இன் த G4 அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். இப்போ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட 75th செஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ 75th anniversary we are celebrating. Sessions is like already முடிஞ்சிருக்கு ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் மூலமாக. ஸோ we will see when they are going to start. And then like இதோட பர்பஸ் எடுத்துக்கிட்டா யூஎன்எஸ்சியில் ரிஃபார்ம்ஸ் கேட்குறேன். யூஎன்எஸ்சியில் ரிஃபார்ம்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, யூ கேன் சி இப்போது 5 members ஆர் தேர். இப்போது இவங்க கேட்குற 11 members அட்லீஸ்ட் இன் தி P5 country. P5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ஸ்டேட்டஸில் 11 countries. இட் வில் ஹெல்ப் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ யூஎன்எஸ்சியில் வை தேர் இஸ் அ நீட் ஆஃப் ரிஃபார்ம் அப்படின்னா நம்மளோட ப்ரொப்போசல் எழுத முடியும். இது உங்களுக்கு மெயின்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 5 to 11 countries பர்மனன்ட். நான் பர்மனன்ட் ஸ்டேட்டஸில் 10 to 14. அதில் என்னென்ன கண்ட்ரிஸ் வரும் அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பீப்புள் கேன் கோ த்ரூ இட். ஆஃப்ரிக்காவில் 2 states, 2 from ஏஷியா, 1 from லெட்டின் அமெரிக்கா, கரீபியன் ஸ்டேட்ஸ், 1 from வெஸ்டர்ன் யூரோப், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. தென் அதே நான் பர்மனன்ட் ஸ்டேட்ஸும் அதே கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லைக் இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த காஃபி கிளப் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். காஃபி கிளப் அப்படின்றது எதிர்க்கக்கூடிய கண்ட்ரி. யூஎன்எஸ்சி ரிஃபார்ம்ஸை ஆதரிக்கக்கூடிய கண்ட்ரிஸ் நம்ம 4 பேரும். இந்தியா, லைக் பிரேசில், தென் ஜெர்மனி, ஜப்பான். இவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஆர் தேர். ஒன்று வந்து பாகிஸ்தான், இன்னொன்று வந்து சைனா இஸ் நாட் மேட்டர். ஸோ பாகிஸ்தான் நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஜப்பான் வந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்ரிக்கன் பிரேசில் வந்து அர்ஜென்டினா உள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்குது. அர்ஜென்டினா பிரேசில் உள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஜெர்மனி போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரி. ஸோ எவ்ரிதிங் இட்டலி தான் அதை நினைக்கிறாங்க. ஸோ ஜெர்மனி உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. இட்டலி அண்ட் ஸ்பெயின். அர்ஜென்டினா இஸ் அகெயின்ஸ்ட் பிரேசில். அப்புறம் ஆஸ்திரேலியா இஸ் அகெயின்ஸ்ட் ஜப்பான். ஜப்பானோட பிட்டை எதிர்க்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். தென் இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன் இஸ் தேர். அது வந்து ஆஃப்ரிக்கன் யூனியன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், அப்புறம் G4 countries, அப்புறம் அரப் லீக், L69 countries, அது LDC கேட்டகரியில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வரும். அரப் லீக்ன்றது எஸ்டர்டே வி ஹவ் சீன். தென் கரீபியன் கம்யூனிட்டினா கேரிகாம். இது நம்ம 365ல் பார்த்தோம் இல்லையா, கேரிகாம். இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து தேர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் லைக் ரிஃபார்ம். இன்டர் கவர்மெண்டல் குரூப் இவங்க ICGன்னு பேர். ஸோ IGCன்னு பேர். தென் கேகோட ரிப்போர்ட், லைக் கம்ப்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரலோட ரீசன்ட் சர்வே. ஸோ ஸ்கூல்ஸ் டாய்லெட்ஸ் வந்து நாட் ஃபங்க்ஷனல் அண்ட் நாட் லைக் யூட்டிலைஸ்ட் ப்ராப்பர்லி. இல்லைனா ஃபண்டு அலாட் பண்ணது எல்லாமே ஒழுங்காக பண்ணலை. ஒய் தேர் இஸ் அ நியூஸ் அப்படின்னா, வி ஹேவிங் எ ஸ்வச் வித்யான் ஸ்கீம். வித்யாலயா அபியான் ஸ்கீம். வித்யாலயா அபியான் ஸ்கீம். இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், தட் மச் இம்பார்ட்டன்ட் கிடையாது. RTE கீழே வரக்கூடியது தான். ஸ்வச் பாரத் மிஷன் கூட சேர்ந்து செயல்படக்கூடியது. இம்ப்ளிமெண்டிங் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதோட மெயின் வந்து ஸ்கூல்ஸில் ட்ராப் அவுட்ஸை தடுக்கிறது. ஸோ போத் டாய்லெட்ஸ் ஹேவ் டு பி இம்ப்ளிமெண்டட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே இருக்கணும். க்ளீன் அண்ட் ஹைஜீனிக் என்வாயர்மெண்ட்டை உருவாக்குறது ப்ளஸ் ட்ராப் அவுட்ஸை தடுக்கிறது அவங்களோட ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம். இட்ஸ் நாட் அ ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம், இட்ஸ் அ சப்ஸ்கீம்ஸ்னால் இல்லைனா ஜெனரல் ஸ்கீம்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா. தென் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வி ஹேவிங் லாட் ஆஃப் டாய்லெட்ஸ். கிட்டத்தட்ட 10.8 lakh ஸ்கூல்ஸில், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வி ஹேவிங் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியாவில். கிட்டத்தட்ட 10.8 lakh ஸ்கூல்ஸில் வி ஹேவிங் 1.4 lakh. அதில் 53 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் கட்டி கொடுத்ததும் அதிகமாக இருக்குது. ஸோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எதில் பண்ணுறாங்கன்னா CSR ஃபண்ட்ஸில் பண்ணுறாங்க, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டில். அதில் அவங்க CAG வந்து ஆடிட் பண்ணியிருக்காங்க, சோஷியல் ஆடிட் கண்டக்டர். சோஷியல் ஆடிட்னா டேரெக்டாக போய் அவங்க சாம்பிளாக எடுத்து கொஞ்சம் டாய்லெட்ஸை விசிட் பண்ணப்போ தட் வாஸ் நாட் கன்ஸ்ட்ரக்டட் ப்ராப்பர்லி. ஒழுங்காக முடிக்கல, ஒழுங்காக க்ளீனாக இல்லை, அந்த ஹைஜீனிக்காக இல்லை, டெய்லி க்ளீனிங் பேசிஸ் இல்லை. திஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸ் ஆர் லைக் அதர் எக்ஸாமினேஷன். ஸோ யூ கேன் ஸ்கிப் இட். ஜஸ்ட் நோ த ஐடியா. எதனால் CAG இதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்கன்னா பப்ளிக் செக்டார் ஃபண்டிங் இருக்குது, அதனால தான் ஸ்க்ரூட்டனை பண்ணுறாங்க. இந்த ஸ்வச் வித்யாலயா அபியான், இந்த அபியான் ஸ்கீம், தி ஸ்கீம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். So importance of schools toilets, if people know, no need to explain.
healthy environment இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ட்ராப் அவுட்ஸை குறைக்கணும். And the constitutional promises right to education have to be given to both. About toilets இல்லை அப்படின்னா girl childs will be dropped from the school. RT education already explained one. So the new brucellosis vaccine, so food mouth diseases and brucellosis ரெண்டுமே வந்து மிருகங்களுக்கு பரவக்கூடியது. ஃபுட் மவுத் டிசீசஸை காம்பேக்ட் பண்ணுறதுக்கும் brucellosis டிசீஸை காம்பேக்ட் பண்ணுறது we having a plan. எஃப்எம்டியை பொறுத்த வரைக்கும் வைரஸ், brucellosis பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா. எஃப்எம்டியை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஸ்ப்ரெட் ஒன்லி டு தி அனிமல்ஸ். ஆனால் brucellosis எடுத்துக்கிட்டிங்கன்னா அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ் ட்ரான்ஸ்மிஷன், அப்புறம் ஹியூமன் ட்ரான்ஸ்மிஷன் டு ஹியூமன் ட்ரான்ஸ்மிஷன் ஆல்சோ தேர். brucellosia ஸ்பீசிஸ் அப்படின்ற பாக்டீரியல் டிசீஸ் தான் இது. மால்டா ஃபீவர்னு பேர், மெடிட்டரேனியன் ஃபீவர்னும் இதுக்கு பேர். ஸோ மெயினாக இது பரவக்கூடியது பிக் டயரியில் இருக்கக்கூடிய எல்லா லைக் மேமல்ஸ்லேருந்து எல்லா அனிமல்ஸுக்குமே இது ஸ்ப்ரெட் ஆகும். இது ஸ்ப்ரெட் ஆகிறதுனால இன்ஃபர்டிலிட்டி அண்ட் தென் அபார்ஷன் வில் ஹேப்பன். வீக் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், பர்த் வந்து ரொம்ப இடகுறவாக பிறக்கிறது, ரொம்ப வீக்காக இருக்கும். ரெடியூஸ்டு ப்ரொடக்டிவிட்டி வில் பி ரிலஸ். அந்த ஓல்டு வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா பி அபார்த்தஸ் அப்படின்னு பேர். நோ நீட் டு ஸ்டடி, like while writing mains examination you can mention, for prelims no need. சரியா? ஸோ இப்போ அதுக்கான ஒரு புதிய வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. that's why it was in news. You people have to know about the government's plan, already we discussed. Then whale mass strandings, இது கிட்டத்தட்ட அடிக்கடி நடக்கக்கூடியதான். இந்த தாஸ்மேனியன் ஏரியா, தாஸ்மேனியன் சி, இந்த பாஸ் ஸ்ட்ரைட் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் லைக் வேல்ஸ் ஸ்ட்ராண்டிங், கிட்டத்தட்ட 350க்கு மேலே வேல்ஸ் வந்து ஸ்ட்ராண்டட் அண்ட் தென் டைடு. மோர் தேன் 200க்கு மேலே இறந்து போயிருக்கு. நேற்றைக்கு ஹிந்து பேப்பரில் இட் வாஸ் மென்ஷன்ட். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து வேல்ஸ் வந்து ரொம்ப பயப்படக்கூடியது, அண்ட் தென் ஸ்கேர் அபவுட் தி லைக் ரொம்ப ஷார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து பயப்படக்கூடியது. அண்ட் தென் லைக் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அது ரொம்ப ஃபியர் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. தட்ஸ் அ ரீசன் ஃபார் த ஸ்டாண்டிங். அண்ட் தென் லைக் சாண்ட் வந்து ரொம்ப லாக்காக இருக்குது. எப்படி சில்கா லைக்கில் சாண்ட் பார்ஸ் ஃபில் ஆச்சோ அதே மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அங்கே அரைஸ் ஆனதில்ல. இப்போது என்வாயர்மெண்டலிஸ்ட் ஆர் ஒர்க்கிங் ஃபார் ரிசால்விங் த ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ யூ கேன் ரிஜெக்ட் திஸ் டூ. தெரிஞ்சுக்கோங்க நியூஸ். இந்த லாங் ஃபின்ட் வேல் தான் அந்த ஆஸ்திரேலியன் ஏரியாவில் இருக்கக்கூடிய, இட்ஸ் ஐயூசியனில் லைக் லீஸ்ட் கன்சர்ன் அண்ட் அப்பெண்டிக்ஸ் 2 கேட்டகரி. பெங்குலியா கரண்டும் ஹம்பர்ட் கரண்டும் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அதிகமாக இருக்குது. பெங்குலியா கரண்ட் எங்கே இருக்கும்? சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து மேலே போகும். ஹம்பர்ட் கரண்ட் சவுத் அமெரிக்காவில் வரும். சவுத் அமெரிக்காவோட ஆஸ்திரேலியாவுக்கு சவுத் அமெரிக்காவோட ஈஸ்டர்ன் சைடில் வரும். ஐ ஹோப் யூ பீப்புள் நோ தட். இங்கிலீஷ் சேனல். ஸோ இட் வாஸ் இன் நியூஸ் பிகாஸ் வார்ம் சீசன் அங்கே இருக்கிறனால பீப்புள்ஸ் ஆர் ட்ராவலிங் பை போட்ஸ், மைக்ரண்ட்ஸ். சரியா? தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் இங்கிலீஷ் சேனல் இஸ் இம்பார்ட்டன்ட். ட்ரோவர் ஸ்ட்ரைட் இஸ் தேர். தென் 7th நியூஸ், மெகா விர்ச்சுவல் சமிட் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹேப்பன் வயா லைக் விர்ச்சுவலி. அதுக்கு பேர் ரைஸ் அப்படின்னு இந்த இம்பார்ட்டன்ஸ் வச்சுருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட். நிதி ஆயோகை பொறுத்தவரை வி ஆல்ரெடி ஹேவிங் எ நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஏஐ, எஜுகேஷன், ஹெல்த், அக்ரிகல்ச்சர், அப்புறம் டிரான்ஸ்போர்ட், மொபிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரியில் 5 ஏரியாவில் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். இப்போ அப்கமிங் ப்ரிலிம்ஸுக்கும் சரி, நெக்ஸ்ட் மெயின்ஸுக்கும் சரி, வெரி இம்பார்ட்டன்ட். நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹெல்த், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ஸ்கில்லிங், மொபிலிட்டி, இதெல்லாம் நார்மல். நம்ம இந்தியா பொறுத்தவரை வி ஹேவிங் 5. மொபிலிட்டி மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரியிலையும் வி ஹேவிங் தி ஆர்டிஃபிஷியல். இது நார்மலாக ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு உள்ளது. சரியா? நமக்கு தேவை நிதி ஆயோகோட நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி. இந்தியா இன் ஏஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹேவிங் அ நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி. அதை நான் கீழே மென்ஷன் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் மிஷின் லேர்னிங் and the deep learning strategy. So everything is mentioned here. So how much data you are putting inside, so it will like utilize, அதை வச்சு கணிக்கும், அது ஆன்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் உங்களை மாதிரி திங்கிங் பண்ணி செயல்படாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் டேட்டாஸ் கொடுத்தீங்கன்னா அதை ஸ்டடி பண்ணி இட் வில் கிவ் த ரிசல்ட். தட்ஸ் ஆல். த நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தட் இஸ் நிதி ஆயோக் தான் இதை பண்ணுறாங்க. ஹெல்த் கேரில், அக்ரிகல்ச்சரில்
and then like education, then smart cities and infrastructure plus mobility வரும் 5 ஏரியாஸில் கமகோத்தி கமிட்டி தான் அதை லைக் இந்த லைக் சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட். ஸோ பீப்புள் நோ வாட்ஸ் த ரீசன். தென் சார்க்கோட மீட்டிங், ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் ஃபார் CICA மீட்டிங்ஸ் ஹேப்பன். சார்க் மீட்டிங்கை பொறுத்தவரை தெர் இஸ் அ டசில் ஹேப்பன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அதெல்லாம் நிறைய நாடுகள் 2014 பைனல் மீட்டிங் இது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இட்ஸ் நாட் அன் ஆனுவல் மீட்டிங். ஆனுவல் மீட்டிங் வந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸ்குள்ளாடி ஃபாரின் செக்ரட்டரிஸ்குள்ளாடி நடக்கும். இட் வில் நாட் ஹேப்பன். லீடர்ஸ் மீட் பண்ணுறது பையனல்னால் 2 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி. 2014 நடக்க வேண்டியது 2014 நடந்துச்சு. 2016 நடக்க வேண்டியது உரி அட்டாக்னால போஸ்ட்போன்ட். ஆப்கானிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடக்க வேண்டியது நம்ம ஸ்கிப் பண்ணோம். நம்ம மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான் போன்ற கண்ட்ரிஸும் ஸ்கிப் பண்ணாங்க. அண்ட் தென் ஃபைனலி இட் நெவர் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட். ஸோ இப்போ COVID-19 சுச்சுவேஷனில் இட்ஸ் ஹேப்பன்ட். தட்ஸ் த ரீசன் சார்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிம்ஸ்டெக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை டார்கெட் பண்ணுறதுக்கு we need to have a சார்க் ஃபண்ட் அப்படின்னு எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று ரெஃபர் பண்ணோம். அண்ட் தென் there is a center in குஜராத், அதை ஒன்று உருவாக்கியிருக்கும். ஸோ டு காம்பேக்ட் தி COVID-19 சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது. அண்ட் தென் த கான்ஃபிடென்ஷியல் பில்டிங் சார்க்கை பொறுத்தவரை வி ஹேவிங் எ மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட், ஃப்ரீ அக்ரிமெண்ட் ஒன்று வச்சுருக்கோம். அண்ட் தென் பாஸ்போர்ட் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது வி ஹேவிங் அன் அக்ரிமெண்ட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் நோ. பிம்ஸ்டெக் வந்து பெரிய ரெலவன்ஸ் இருந்தாலும் இன்றைக்கும் அது ஒரு மீட்டிங் லெவலில் இன்னும் வரல. நெகோசியேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன், பட் இன்னும் ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது ஃபார்ம் ஆகலை. தட்ஸ் ஐரனி ஆஃப் தி பிம்ஸ்டெக். பட் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் மோர் கம்பேரிங் டு த சார்க். தென் CICA எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லைக் பில்டிங் மெஷர்ஸ், conference on interaction and confidence building measures in the Asia. 27 members are there. It's very important. இதுவும் 4 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி இந்த மீட்டிங் நடக்கும். அதோட virtual meetings will happen every year. virtual meeting இல்லை, foreign ministers meeting. அதுக்கு இடப்பட்ட நேரங்களில் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும். இப்போ அதுக்கான ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு. அது தஜகிஸ்தான் தான் இப்போ சேர் பண்ணுறாங்க இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்டான மீட்டிங் இல்லை. ஸ்டெபிலிட்டி இன் தி ஏஷியன் ஏரியாவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, வார் லைக் சுச்சுவேஷன் நிறைய டெரரிசத்தினால வரக்கூடாது, அண்ட் தென் கிளைமேட் ப்ராப்ளத்தினால வரக்கூடாது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மீட்டிங் நடத்துகிறாங்க. ஸோ தென் ஞானபித் அவார்ட். ஸோ ஞானபித் அவார்டை பொறுத்த வரைக்கும் 8th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அண்ட் தென் ப்ளஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் லிட்ரரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இட் வில் பி ப்ரொவைடட். ஸோ அது கேரளாவை சேர்ந்த மலையாளம் போய்ட், தட் இஸ் அக்கித்தம் அச்சுதன் நம்பூதிரி, அவருக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. அக்கித்தம் அப்படின்ற அக்கிதம் அச்சுதன் நம்பூதிரி அவரோட நேம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி கேரளாவில் வாங்கினவங்களெல்லாம் மெஷர் பண்ணி. ஸோ நாட் இம்பார்ட்டன்ட். 10th நியூஸ் அண்ட் த ஃபைனல் ஒன், புஷா டீகம்போசர் டு கர்ப் தி ஸ்டபிள் பர்னிங். புஷா டீகம்போஸ் அப்படின்னா ஃபங்கலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ். நீங்கள் டீகம்போசர் ப்ராசஸுக்கு என்ன பண்ணுவோம், நார்மலாக எல்லா குப்பைகளும் ஒரு இடத்துல போட்டுட்டு வி ஹாவ் டு யூஸ் சம் லைக் புழுக்களை பயன்படுத்தி அந்த மண்புழு இதில் வார்ம்ஸை நம்ம பயன்படுத்தணும் வெர்மி கம்போஸ்ட் ப்ராசஸ். இல்லைன்னா நீங்கள் மூடி போடணும், அது ஆட்டோமேட்டிக்காக லைக் ஃபஞ்சை வந்து அதை அரிச்சிடும். ஸோ இட்ஸ் அ பேத்தோஜன். அதே மாதிரி புஷா டீகம்போசர் அப்படின்றது இட்ஸ் அ ஃபங்கல் ஸ்ட்ரெயின் தான். லைக் இப்போது நம்ம நார்த் ஏரியாக்கள் எல்லாமே இப்போ ஸ்டபிள் பர்னிங் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்ட்ராஸை வந்து 20 நாளில் அதை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்காக தெர் இஸ் அ ஸ்ட்ரெயின். அதான் இந்த புஷா ஸ்ட்ரெயின் டீகம்போசர்னு பேர். இட் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் தோஸ் ஏரியாஸ். So that's the reason it was mentioned here. You can give suggestions for main examination. So that's all about today's current affairs, students. Hope you people got it. Thanks a lot for joining with us.